தமிழம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையை மிக்ஜாங் அப்படிங்கிற ஒரு புயல் தாக்கிச்சு. அதன் தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி, தென்காசி போன்ற மாவட்டங்கள்லேயும் கனமழை பெய்து புயல் தாக்கி பெரிய வெள்ள சேதம் ஏற்பட்டுச்சு. இந்த புயலும் வெள்ளமும் இயற்கை சீற்றம், ஏன் தான் இயற்கை நம்மளை இப்படி வரை பண்ணுதோ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இயற்கையவே நொந்துக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட, செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு புயலா அப்படிங்கிறத தான் நம்ம உற்று கவனித்து பார்க்கணும். தொடர்ந்து இந்த சேனலை பார்க்குறவங்கனாலும் சரி, தமிழ் சிந்தனையாளர் பேரவை ஐயா பாண்டியன் அவர்களோட காணொளிகளை பார்க்குறவங்கனாலும் சரி, இலுமினாட்டி பற்றி நன்கு அறிந்தவர்களுக்கு தெரியும், எப்பேற்பட்ட இயற்கை சீற்றத்தையும் நம்ம செயற்கையாக ஏற்படுத்த முடியும். அது நிலநடுக்கமாக இருந்தாலும் சரி, மழை வெள்ளமாக இருந்தாலும் சரி, சுனாமியாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே உலகத்தில் வெவ்வேறு பகுதிகளில் நடக்குதுன்னா அது இயற்கை தான் நடத்துதுன்னு நம்ம நினைக்க வேண்டாம். அது செயற்கையாகவும் நிகழ்த்தக்கூடும் அப்படிங்கிறது இலுமினாட்டிகளை பற்றி நன்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சரி, இந்த மிக்ஜாங் புயல் செயற்கையாக நடத்தப்பட்டதா, செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டதா அப்படிங்கிறத தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த மிக்ஜாங் புயல் என்னைக்கு சென்னையை தாக்கிச்சு அப்படின்னா டிசம்பர் 2 தான் தாக்கிச்சுங்கிற செய்திகள் நமக்கு கிடைக்குது. அப்போ 2/12/2023 தான் இந்த புயல் ஏற்பட்டிருக்கு. ஒரு கடுமையான பாதிப்பை சென்னையில் ஏற்படுத்தியிருக்கு. இந்த 2ஆம் தேதி நம்ம அதை கூட்டி மொத்தமாக பார்க்கும்போது 3 அப்படிங்கிற எண் வருது. 3ங்கிறது பரசுராமனை குறித்தது நமக்கு தெரியும். ஆனால் இந்த 2ங்கிறது யாரை குறித்தது அப்படின்னா ராவண இந்திர இரட்டையர்களை குறித்தது. எப்படி 11 அப்படிங்கிற நம்பர் ராவண இந்திர இரட்டையர்களை குறிக்குதோ, 22 அப்படிங்கிற நம்பர் ராவண இந்திர இரட்டையர்களை குறிக்குதோ, அதே மாதிரி 2 அப்படிங்கிற இந்த நம்பரும் ராவண இந்திர இரட்டையர்களை தான் குறிக்கும். அப்போ ராவண இந்திர இரட்டையர்களை குறித்த அந்த தேதியில் இந்த புயல் வந்திருக்கு அப்படின்னா இது ராமாயண போருக்கான ஒரு பழிவாங்கலாக தான் நம்ம பார்க்கணும். ராமாயண போரில் ராமன் வீழ்த்தப்பட்டான் இந்திரனால, தமிழர்கள் வெற்றி வாகை சூடினார்கள். ராவணனும் இந்திரனும் வெற்றி வாகை சூடினாங்க. இந்த யூத ராமன் தோத்து மண்ணை கவுனா அவை செத்து ஒளிஞ்சான். அதை பழிவாங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி ஒவ்வொரு விதமான தொல்லைகளை தமிழர்களுக்கு கொடுத்து வதச்சிக்கிட்டு இருக்கான் இந்த யூதை. அப்படிப்பட்ட ஒரு திட்டமிட்ட ஒரு தாக்குதலாக தான் இந்த மழை வெள்ளத்தை பார்க்கணும் அப்படின்னு நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ்ட், குறிப்பாக தமிழ் கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் எல்லாருமே முன்வைக்கிறாங்க. அப்போ இதுவும் அதை தான் உறுதிப்படுத்துது. ஏன்னா 2ஆம் தேதி அதை தான் குறிக்கும். மேலும் மற்ற என்னென்ன தகவல்லாம் இதில் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கனாலே தெரியுது. இட் வாஸ் த 9th depression and 6th named cyclonic storm of the season அப்படின்ட்டு சொல்லப்படுது. இங்கேயும் 9 மற்றும் 6 அப்படிங்கிற யூதர்களை குறித்த அந்த எண்களை பார்க்க முடியுது. குறிப்பாக 9ங்கிறது ராமனை குறிக்கும், 6ங்கிறது சகுனியை குறித்த ஒரு நம்பராக பார்க்குறோம். அமைது. அதே சமயத்தில் இந்த புயல் கலைந்து போன ஒரு தேதி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் டிசம்பர் 6 அப்படிங்கிற எண்ணை தான் வருது. இதே போல் தமிழகத்தின் தென் மாவட்ட பகுதிகளிலையும் புயல் தாக்குதல் நடக்குது, மழை வெள்ளம் ஏற்படுது. சென்னையை விட கடுமையாக மக்கள் பாதிப்படைகிறாங்க. அந்த புயல் தாக்கின தேதிகள் பார்த்தோம்னா 17/12/2023, 18/12/2023 திருநெல்வேலி பகுதிகளில் மற்றும் தூத்துக்குடி பகுதிகளில் இந்த தாக்குதல் நடக்குது. எப்படி ராமாயண போருக்கு பழிவாங்கலுக்காக சென்னையில் புயல் ஏற்பட்டதோ அதே மாதிரி மகாபாரத போருக்கு பழிவாங்கலாக இந்த திருநெல்வேலி பகுதிகளில் இந்த புயல் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த தேதிகள் அப்படி தான் குறிப்பிடுது. 17/12/2023 அந்த 17 அப்படிங்கிறதே 1+7=8ன்னு அது கிருஷ்ணரை குறித்த ஒரு எண்ணாக இருக்குது. ஸோ இது மகாபாரத பழிவாங்கலுக்கான ஒரு திட்டம் தான், யூதர்களோட திட்டம் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா மகாபாரத போரில் தமிழர்களுக்கு வெற்றி கிடைச்சது. அப்படி தமிழர்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு மிக பக்கபலமாக இருந்தவர் கிருஷ்ணர். கிருஷ்ணரால் தான் நம்ம அந்த வெற்றியை பெற்றோம். அந்த வெற்றியினால் சகுனி தோற்று போய் கொலை செய்யப்பட்டான். ஒட்டுமொத்த இந்த யூதர்கள் கும்பல்களும் இனி நாட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காக கொல்லம் பகுதியில் கடற்கரையிலேயே இருந்து நம்மளை காத்தவர் கிருஷ்ண பரமாத்மா. அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணரை நினைவு கூறக்கூடிய அந்த 8ஆம் தேதியில் ஒரு மாபெரும் புயலை ஏற்படுத்தி கிருஷ்ணரின் மக்களாக இருக்கக்கூடிய அந்த மக்களை புயல் வெள்ளத்தால் வதைப்படுத்தினா இந்த யூதன்.
அதே மாதிரி இந்த 17/12/2023 மொத்தமாக கூட்டும்போது 9 அப்படின்னு ராமனை குறித்த எண்ணும் வருது. 18ஆம் தேதிங்கிறது 1+8ன்னு 9ன்னு ராமனை குறித்த எண் வருது. அது மாதிரி 18ஆம் தேதியை மொத்தமாக நம்ம கூட்டும்போது 10ன்னு ராவணனை குறித்த எண்களும் வரதை நம்ம பார்க்க முடியுது. மொத்தத்தில் இந்த புயல் அப்படிங்கிறது திட்டமிட்ட ஒன்று. ராமாயண போருக்கு பழிவாங்கலுக்காக சென்னை புயலும், மகாபாரத போருக்கு பழிவாங்கலுக்காக திருநெல்வேலி பகுதிகளில் ஏற்பட்ட அந்த புயலும் நம்ம பார்க்குறோம். சென்னை முழுக்க ராமாயண எச்சங்களை நம்ம பார்க்க முடியுது. சென்னையில் பார்த்திங்கன்னா மீனம்பாக்கம் அப்படிங்கிற விமான நிலையம் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த மீனம்பாக்கமே பார்த்திங்கன்னா ராவண இந்திரர்களை குறித்த ஒரு இடம்தான். ராவண இந்திரர்களை நம்ம ட்வின் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இரட்டை மீன்களை குறித்து நம்ம சொல்கிறோம். இந்த விமானத்தை முத கண்டுபிடிச்சி விமானத்தில் பறந்தவர் இந்த ராவண இந்திரர்கள் தான். ஆக அவர்களை குறித்து தான் அவன் சென்னையில் இந்த மீனம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு பகுதியவே ஏற்படுத்தியிருக்கிறான். அதே மாதிரி தான் கோடம்பாக்கம் அப்படிங்கிறது பரசுராமன் தன் கையில் கோடாரியை வச்சுருக்கிறான். அந்த கோடாரிகளால் போடப்பட்ட ஒரு கோடு அப்படிங்கிற மாதிரி கோடாரி கோடு அந்த மாதிரி பரசுராமனை குறித்த ஒரு பகுதியாக இந்த கோடம்பாக்கம் அப்படிங்கிற பகுதி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கோடம்பாக்கத்தில் தான் சினிமா நடிகர்கள், சினிமா தயாரிப்புகள் எல்லாம் நடக்குது. அந்த சினிமாவில் தான் யூதன் தன்னுடைய வரலாறை புதைச்சி வச்சுருக்காங்கிறதெல்லாம் பார்க்கும்போது, யூதர்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய ஒரு திரைத்துறை இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது, இது எல்லாமே இந்த சென்னையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளுமே அவன் திட்டமிட்டு உருவாக்கியிருக்கிறான், பெயர் சுட்டியிருக்கிறான் அப்படிங்கிறது தான் இது காட்டுது. ஏற்கனவே போன வீடியோவில் கூட நம்ம திருவான்மியூர் அப்படிங்கிறது வால்மீகியை குறித்த ஒரு இடம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இந்த சென்னையில் ராமாபுரம் போன்ற பகுதிகள்னாலும் சரி, சிமெட்ரி பகுதிகள்னாலும் சரி, பல பகுதிகள் ராமாயணத்தை நினைவு கூறுற விதமாக அமைக்கப்பட்டிருக்கு. இதை தமிழ் சிந்தனையாளர் பேரவை ஐயா வெளியிட்ட அந்த மீனம்பாக்கம் குறித்தான ஒரு காணொலியை பார்க்கும்போதே மேலும் இது குறித்த உங்களுக்கு விரிவான தகவல் கிடைக்கும். செயற்கையாக மழை வெள்ளத்தை புயலை ஏற்படுத்த முடியுமானா கண்டிப்பாக முடியும். அது ஹார்ப் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி மூலமாக செயற்கை புயல்கள் ஏற்படுத்தப்படுறதா பல செய்திகள் நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. பாலைவன பகுதிகளில் மழை பொழிய செய்கிறதுக்காக இந்த ஹார்ப் டெக்னாலஜியை ரொம்ப அடிக்கடி பயன்படுத்துகிறாங்க. இந்த ஹார்ப் டெக்னாலஜிங்கிறது ஒரு வெப்பனாக கூட பயன்படுத்தலாங்கிற மாதிரிலாம் விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் ஹார்ப் டெக்னாலஜியை பயன்படுத்தி யாரைனாலும் ஏன் ஒரு நாட்டையே கூட அழிக்கலாம், ஒரு மாவட்டத்தையே அழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல்லாம் வெளியாகிட்டு இருக்கு. அதனால தான் இது ஒரு வெப்பனா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் எழுந்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஹார்ப் டெக்னாலஜியின் மூலமாக தான் இந்த புயல் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். குறிப்பாக மியான்மர் இல்லாட்டினா தாய்லாந்து பகுதிகளில் இந்த ஹார்ப் டெக்னாலஜி மூலமாக நமக்கு அந்த புயலை அனுப்பி வைக்கிறதுக்கான ஒரு தயாரிப்பு நடத்தப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த மிக்ஜாங் அப்படிங்கிற இந்த புயலுக்கான பேரை யார் வச்சுருக்கான்னு பார்த்தா இந்த மியான்மர் தாய்லாந்து பகுதிகளில் இருக்கிறவங்க தான் அதுக்கு பேரே வச்சுருக்கிறாங்க. நம்மளை பெரிதாக தாக்குன இந்த புயலுக்கு அவங்க பேர் வைக்கிறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர்களுக்கும் இந்த ஹார்ப் டெக்னாலஜிக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த எண்களெல்லாம் தாண்டி வேறு என்ன ஆதாரங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இதில் இந்த புயல் தாக்கி முடித்ததுக்கப்புறம் மு.க. ஸ்டாலின் எந்த ஒரு நடவடிக்கையுமே அவர் எடுக்கலை. ரொம்ப அசால்ட்டாக இருந்தார். ஏன்னா இது யூதர்களோட திட்டம், அவங்க செயற்படி செய்யட்டும், அவங்க சொல்கிறப்ப நம்ம மற்றதை மக்களை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்வோங்கிற மாதிரி தான் அவர் இருந்தார். ஏன்னா யூதர்கள் இந்த புயலை வரவழைச்சதே மக்கள் கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த சமயத்தில் மக்கள் கஷ்டப்பட விடாமல் ஒரு அரசு தடுக்கக்கூடாது, அவங்கள கஷ்டப்பட விட்டு வேடிக்கை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த பொம்மை அரசாங்கம் வேடிக்கை மட்டுமே பார்த்துச்சு. 2ஆம் தேதி அப்புறம் 6ஆம் தேதி வரைக்கும் தாக்கப்பட்ட புயலில் 7ஆம் தேதியும் ஸ்டாலின் அரசு எதுவும் செய்யலை, 8ஆம் தேதியும் ஸ்டாலின் அரசு எதுவும் செய்யலை. ஆனால் 2 நாட்களுக்கு பிறகு 9ஆம் தேதி கரெக்டாக ராமனை குறித்த அந்த 9ஆம் தேதி, இதை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். டிசம்பர் 9ஆம் தேதி, சரியாக அந்த 9ஆம் தேதி அவர் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 6ங்கிற எண்ணை கவனிங்க. இது சகுனியை குறித்த ஒரு அந்த எண்ணு தான். அந்த எண் வரணுங்கிறதுக்காகத்தான் அவங்க 6000 அப்படிங்கிற ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க இதை விட வேறு ஏதாவது ஒரு எண்ணில் கூட தொகையை கொடுத்துருக்கலாம். எதுக்காக 6000 ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அந்த எண் கொண்டு வரதுக்காக தான். பயிர் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு தொகையை நிர்ணயம் பண்ணாங்க. அதில் அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த செய்தியை உன்னிப்பாக கவனிங்க. 33% அதிகமான பாதிப்பு ஏற்பட்டிருந்தால், அதாவது பயிர்களுக்கு ஏற்பட்டிருந்தால் இவங்க ஒரு குறிப்பிட்ட இந்த இழப்பீடு தொகையை கொடுப்பாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அது ஏன் 33%?
அது என்ன 33%? 33ங்கிறது யூதர்களோட இலுமினாட்டி எண். அந்த எண்ணை கொண்டு வரதுக்காகவே அவங்க 33% அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. ஸோ இது எல்லாமே பாருங்கள் திட்டமிட்ட ஒன்று. அப்போ 33ங்கிற ஒரு எண் நமக்கு ஒரு ஆதாரமாக அமையுது. 6000 அப்படிங்கிற அந்த 6 குறித்த எண் ஆதாரமாக அமையுது. இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்ட டிசம்பர் 9ங்கிறது ஆதாரமாக அமையுது. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த புயல் திட்டமிட்டு செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று தான் அப்படிங்கிறது தெளிவாக நிரூபணமாகுது. ஸ்டாலினோட மனைவியினுடைய பெயர் துர்கா. பரசுராமன் துர்க்கை தம்பதி தான் இவர்கள். இப்போ நடக்கிறது ஒரு பரசுராம ஆட்சி தான், ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுங்கோன்மையான ஒரு ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த பரசுராம பாணியான ஒரு ஆட்சியை தமிழகத்தில் நிகழ்த்துறதுக்காகத்தான் ஸ்டாலினை முதலமைச்சராக உட்கார வச்சுருக்கிறாங்க. அவருடைய மனைவி துர்காவும் பரசுராமனுடைய மனைவி துர்க்கையை தான் நினைவு கூற செய்கிறார். இந்த ஸ்டாலினுக்கு பார்த்திங்கன்னா பிளட் கேன்சர், இரத்த புற்றுநோய் இருக்கிறதா பல வருடங்களுக்கு முன்னாலேயே இந்த தகவல் பரப்பப்பட்டது. அந்த இரத்த புற்றுநோய்க்கு மருத்துவம் பார்க்குறதுக்காக தான் லண்டனுக்கு அவர் அடிக்கடி போய் இரத்த மாற்று சிகிச்சை பண்ணிட்டு வராரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் இருக்குது. ஸோ எப்பயுமே யூதர்கள் வரலாற்றில் அப்படியே பிசுறு இல்லாமல் ஒரு விஷயத்தை திரும்ப ரிப்பீட் பண்ணுவாங்க. இதை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை பரசுராமனுக்கு இரத்தம் சம்மந்தப்பட்ட நோய் இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐயம் நமக்கு எழுது. அதே சமயத்தில் இந்த ஸ்டாலின் இரத்த மாற்றுக்காகத்தான் நான் லண்டன் போகிறேன் அப்படிங்கிற பேரில் யூதர்களை சந்தித்து அடுத்த கட்ட நடவடிக்கை, அடுத்த கட்ட திட்டம் குறித்து விவாதம் பண்ணுறதுக்காகத்தான் அவர் லண்டன் போகிறாரோ அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுக்கு யோசிக்க தோணும்.